So once again welcome to Unacademy. நான் உங்கள் சசிகுமார். So நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கோர்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமில வந்துட்டு பாலிட்டி கோர்ஸ் நம்ம போட்டுருக்கோம். So அந்த பாலிட்டி கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்டான கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் லக்ஷ்மிகாந்த் புக் மட்டும் கிடையாது. லக்ஷ்மிகாந்த் ஸ்கூல் புக், சம் அதர் டிடி பாசு, இன்னும் சம் அதர் சோர்சஸ்ல இருந்துமே கவர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிளாஸஸ் போட்டிருக்கோம். So அந்த கிளாஸஸ் நீங்க பாத்துக்கலாம். So இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் கிளாஸஸ். சோ என்னெல்லாம் பேசி இருக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம யூடியூப்ல நம்ம பார்க்க போறோம். சோ உள்ள போகலாம். சோ பாலிட்டி கம்பாரிசன் கிளாஸ். சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பின் பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ். சோ இந்த கிளாஸஸ் பைலிங்குலா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். இங்கிலீஷ்ல மட்டும் ஸ்லைட் போடுறேன், இடம் பத்த மாட்டேங்குது தமிழ் ஸ்லைட் போடுவதற்கு. சோ அதனால வந்துட்டு இங்கிலீஷ் போட்டு அதுல இருந்து அப்படியே நம்ம பேசிக்கலாம். சரி, ஓகேங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லா, சட்டம் என்றால் என்ன. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லானா பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். அப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன? கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. இப்போ சட்டம் என்றால் ஒரு நிமிஷம். சோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். லா என்றால் என்ன அப்படின்னா சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூல்ஸ் அப்படின்னாலும் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மூணுமே சட்டம், சரிங்களா? இப்ப ரூல்ஸ் அப்படின்னா விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். லா வந்து சட்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அரசியல் அமைப்பு, சரிங்களா? சோ இப்ப அரசியல் அமைப்போட டெபினிஷனை நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு நாடு வந்து இருக்கக்கூடிய அது எப்படி கவர்ன் பண்ணணும், நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதையும் சட்டம், அதையும் ரூல்ஸ் தான் சொல்றாங்க. இட் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படிதான் சொல்றாங்க. சோ அப்ப இதுமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ், இதுமே ரூல்ஸ். அப்ப மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோ முன்னெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. டீடைல் மீன்ஸ் இப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி கான்செப்சுவலா இருக்கக்கூடிய ஏரியாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? சோ முன்ன வந்து இந்த 2009 இவ்வளவு தெரிஞ்சா போதும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ரீசன்ட் பேட்டர்ன் லாஸ்ட் 2 இயர்ஸாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட்ல தான் கேக்குறாங்க. சோ பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். முன்னையாவது வந்து கொஞ்சம் உள்ள இருந்து ஏதாவது போவாங்க, ஃபேக்ட்ஸ் அது ஏதாவது கேட்பாங்க. இப்ப பேசிக்கா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் டீப்பா கான்செப்சுவலா கேக்குறாங்க. சோ பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? சோ அன்னைக்கு நான் வந்து எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, வாட் இஸ் மணி, பணம் என்றால் என்ன அப்படி கேட்டுட்டு பணம் என்றால் என்ன. சோ நமக்கு பணம்னா எல்லாருக்குமே தெரியும். பட் மணியை டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொன்னா நமக்கு டிஃபைன் பண்ண வராது. மணி டெஃபினிஷன் நமக்கு தெரியாது. பட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷனோட கேட்டு வைக்கிறாங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டெஃபினிஷன் வந்து உள்ள கொடுத்திருப்பாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம போயிட்டோம். சரி, ஓகேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ அரசியல் நம்ம பேசிக்கா இங்க இருந்து வருவோம், ரைட்ல இருந்து அப்படியே வருவோம். சோ ரூல்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா legislature makes law only in broad skeletal form. The executive fill up the minor technical details when legislature delegates its authority making அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்றேன். rules are part of laws. சோ இங்க பாருங்களேன், rules are part of law and have to be submitted to the legislature for approval அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூணு கான்செப்ட் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, பவரை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ ரூல்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லா அண்ட் ஹேவ் டு சப்மிட்டட் டு தி லெஜிஸ்லேச்சர் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெலிகேட்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. சரி, இது எல்லாமே கீவேர்ட்ஸ், சரியா? சோ இப்போ நான் ஒரு படிக்கும்போது கீவேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இங்க நீங்க படிக்கக்கூடிய வார்த்தை டெலிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகேங்க. இங்க வரும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், laws are passed by legislature under the authority given by constitution. Okay, system of rules which particular regulating action members. Okay, so இங்க வந்து பார்க்கலாம் இந்த லைன், laws are passed by the legislature under the authority given by line. So இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், constitution is a collection of fundamental law of land.
சோ இப்ப மூணுத்துக்கும் 3 கீவேர்ட் சொல்லியிருக்கேன், தமிழ் அப்படியே சொல்லிடுறேன். இந்த விதிகள் என்றால் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ் அல்லது சம் அதர் பீப்புள்ஸ், சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சரிங்களா? சோ ஆனா இது வந்துட்டு யார் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் மூலமா போடுறாங்க, சரியா? சோ இது வந்து ஈஸியா ரிவோக் பண்ணிடலாம், ஈஸியா கொடுக்கலாம், ஈஸியா மாற்றலாம். இது ஈஸியா இருக்கும், ஈஸியா கொடுக்கப்படலாம், ஈஸியா வாங்கப்படலாம். லாஸ் என்பது அத்தாரிட்டி கொடுக்கிறோம், கொஞ்சம் கடினமா இருக்கும், கொடுப்பதும் கடினம், பறிப்பதும் கடினம், சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு பவர்ஸ் கொடுக்கிறோம், கொடுப்பது ரொம்ப கடினம், திருப்பி அதே வந்து மாற்றுறதும் வந்து பாத்தீங்கன்னா கடினம். சோ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம், சரிங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பல தடவை பேசிப்போம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைச்சாலும் பண்ண முடியுமா? இப்ப நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ரூலிங் கவர்மெண்ட், பல்கான மெஜாரிட்டி இருக்கின்றது, என்னால வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நான் நினைச்ச என்ன வேணா பண்ணலாமா? எஸ் ஆர் நோ கமெண்ட் போடுங்க. நோ நோ, ஒண்ணும் பண்ண முடியாது, சரிங்களா? அப்ப கவர்னர் ரூல்லாம் கொண்டு வந்து ஆட்சியை கலைக்கிறாங்களே, சோ அப்போ கவர்னர் ரூல்லாம் கொண்டு வந்து ஆட்சி கலைக்கிறாங்க, அந்த பிரசிடென்ட் ரூலுங்க. சோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்க, மாநிலத்தை வந்துட்டு ரூல் பண்ண முடியாத மாதிரி பண்றாங்க, மத்திய அரசின் குறுக்கீடு அப்படி எல்லாம் சொல்றாங்க, நியூஸ்ல பாப்பீங்க. சோ அப்ப இருக்கே, சோ லிசன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கணும். சோ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நமக்கு பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்டேட் கவர்மெண்ட்ட ப்ராப்பரா மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா ரூலிங் போயிட்டு இருக்கிற டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் படி நடந்துட்டு இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டால அது எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஓகே, அப்ப ராஜ்யசபால ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கொண்டு வருவது, ஸ்டேட் லாஸ் மேல ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட் மேல வந்துட்டு லாஸ் எனாக்ட் பண்றது, அதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா? சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் 249, சோ ராஜ்யசபா வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணும், பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டில வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணணும். சோ கடினமா இருக்கும். சோ இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த முடிவு கொண்டு வருவது எல்லாமே கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். ஒரு லாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா, காரணம் எனக்கான உரிமைகள் ரூல்ஸ்ல இல்ல, லாஸ்ல இல்ல, இது அரசியல் அமைப்புல இருந்து வருகிறது. என்னுடைய பவர்ஸ் வந்துட்டு அரசியல் அமைப்புல இருந்து வருகிறது. சோ அந்த இடத்துல எனக்கு பவர்ஸ் ஜாஸ்தி, சரிங்களா? இதுவே லாஸ் மூலமா வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லாஸ் மூலமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுக்குதுங்க. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே லாஸ வந்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம், பட் வாங்குறது கொஞ்சம் கடினமான காரியம், ஆனாலும் அவங்க வாங்கிக்கலாம். பட் இது மாதிரி கடினம் கிடையாது, பட் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இத கம்பேர் பண்ணும் பொழுது. ரூல்ஸ் இதை விட ரொம்ப ஈஸி. சோ சிம்பிளா சொல்றேன், rules are part of law, have to be submitted to the legislature for approval, சரியா? so delegated legislation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லது subordinate legislation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எக்ஸாம்ல கேட்கலாம், சரிங்களா? அதிகார ஒப்படைப்பு விதிகள் அல்லது அதிகார ஒப்படைப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றப்படுகிறது. லோக்சபா ராஜ்யசபால புதுசா உட்கார்ந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை பேசி பில் ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் அந்த எல்லாம் முடிஞ்சு சோ அந்த பில் எல்லாமே பாஸ் ஆகி லாஸ்ட்ல பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? சோ தட் இஸ் கால்ட் லா, சட்டம் ஆகிறது. எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன், ஜிஎஸ்டி ஆக்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? சோ கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரிஜினலா கிரியேட் பண்ணும்போது 1950ல இருந்து ஜனவரி 26 நவம்பர் என்ன டேட்டுங்க? 1949. கமெண்ட் போடுங்க. நவம்பர். கான்ஸ்டிடியூஷன் என்ஹான்ஸ் பண்ணது, நடைமுறைக்கு வந்த தினம். கான்ஸ்டிடியூஷன் டே என்னைக்கு? 26 27 கொடுமை, நவம்பர் 26 தானே? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ லிசன், நவம்பர் 26ல இருந்து ஜனவரி 26க்கு இது இல்ல, இது கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒட்டுமொத்தமா எத்தனை நாட்கள் ஆச்சு? எக்ஸாம்ல கேட்பாங்க, சொல்லுங்க. ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது எப்போ இன்டரிம் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அரசியல் நிர்ணய சபை உட்கார்ந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? சோ அது டேட் சொல்லுங்க, எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கினாங்க? ரொம்ப வருஷம் எடுத்துக்கினாங்க.
2 years 11 months 18 days. சரிங்களா? ஸ்கூல் புக்ல வந்து எரரா இருக்கும். ஸ்கூல் புக்ல எரரா இருக்கும். நீங்க ஸ்கூல் புக்ல மாத்திக்கோங்க. சரிங்களா? சோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ ஏதாவது பார்த்து கொள்ளலாம். 17 தான் கொடுத்திருப்பாங்க. 17 ஏதோ கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புக்ல. இது லட்சுமிகாந்த் புக் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக் வேண்டாம். லட்சுமிகாந்த் டேட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே நம்ம திருப்பி வருவோம். 2 years 11 months 18 days. சரிங்களா? சோ நீங்க பாத்துக்கலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? This is called constitutional law. This is called statutory law or statute அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிரந்தர சட்டம். So this is called delegated legislation or subordinate legislation அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. subordinate legislation என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு nothing but இது சரிங்களா? சோ அதிகாரம் ஒப்படைக்கிறாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க மேக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிட்டன் ஃபுல்லாவே வந்து அப்ரூவலுக்கு போயிருக்கும். சரிங்களா? சோ லோக்சபா ராஜ்யசபா எல்லாருமே போய் அப்ரூவலுக்கு போயிருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க பாத்துக்கலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. சோ யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் கீழே போட்டுக்கலாம். சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே ஃபைன். ஒரு சிலர் நினைப்பீங்க இது லைவ் செஷனா இல்ல வந்துட்டு ரெக்கார்டட் செஷனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ரெண்டும் லைவ் ரெக்கார்டட் கொஞ்சம் டிலே ஆகும். எப்போ இதை ஸ்ட்ரீம் பண்றாங்கன்னு தெரியல இந்த கிளாஸஸ். சோ அப்ப பாத்துக்கோங்க. Next, utility. It defines the relationship between different organs of a state and between the citizens and state. சரியா? So இங்க நம்ம பார்க்கின்றோம் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது சென்டர் ஸ்டேட் லோக்கல் பாடிஸ் கூட இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சென்டர் ஸ்டேட்ஸ் இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்லுகிறது. அடுத்த சிட்டிசன் சோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய உரிமைகள் சொல்லுகிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சொல்லுகிறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுகிறது. நமக்கும் போலீஸ்காரர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நம்மள அரெஸ்ட் பண்றாங்க? போலீஸ்காரங்க நம்மள அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஹெல்மெட் இல்லாம போங்க புடிச்சு ஃபைன் போடுவாங்க. சரிங்களா? அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஹெல்மெட் இல்லாம போயிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ண முடியுமா? சட்டத்தை மீறினால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. வாரா பேசினாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எகெயின்ஸ்ட் லா மீன்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. சோ ஏன்னா அவங்களுக்கு இது இருக்குன்றது. சோ அப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், போலீஸ், ஸ்டேட், கவர்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், நாளைக்கு நீங்க ஆபீசர்ஸ் ஆக போறீங்க. சோ உங்களுக்கு சிட்டிசன்ஸ்க்கும் அரசாங்கம் பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நம்ம கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? சோ அரசியல் சொல்லுகிறது. நெக்ஸ்ட் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்க, லா வரும். சோ பர்டிகுலரா இப்ப ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும். சோ இப்பெல்லாம் வந்து ரீசெண்டா சேஞ்ச் பண்றாங்க. பெட்ரோல் ஃபியூல கூட வந்து ஜிஎஸ்டி கீழ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சோ இதுல என்ன இருக்கு? சிஜிஎஸ்டி இருக்கா? எஸ்ஜிஎஸ்டி இருக்கா? ஐஜிஎஸ்டி இருக்கா? டிஃபைன் பண்ணிட்டாங்களா? சிஜிஎஸ்டி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க ஒரு டாக்ஸ் போட்டுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க ஒரு டாக்ஸ் போட்டுக்கோங்க. ஐஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் குட்ஸ் நீங்க ஒரு டாக்ஸ் போட்டுக்கோங்க. நாங்க பே பண்றோம். நீங்க போடுங்க, நாங்க எவ்வளவு வேணா போடுங்க, நாங்க பே பண்றோம். சோ திஸ் இஸ் வந்து பீப்பிள். சோ அப்போ டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ்க்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அத ஒரு பர்టిక్యులர் சப்ஜெக்ட்ங்க லாஸ். சோ அந்த பர்టిక్యులர் இங்க வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் மட்டும் நம்ம பேசுகின்றோம். இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பேசுகிறது. இங்க பர்టిక్యులர் லா பர்టిక్యులர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுகிறது. ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டி எந்த டேட்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும், ஐடி எப்போ ஃபைல் பண்ணணும், நீங்க ஃபைல் பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளவு பெனால்டி போடுவோம், சொத்து எப்படி உங்கள் சொத்து எப்படி அரசாங்கத்துக்கு போகும் நீங்க அதை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாம டாக்ஸ் எவேஷன் பண்ணா. சோ அந்த எல்லா ரூல்ஸ், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரூல்ஸ் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ்க்காக வந்துட்டு இதை பண்றாங்க. இது நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஆல்ட்ரேஷன். லிசன், ஃபாஸ்டா இந்த பாயிண்ட் பேசிக் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தே வாங்க. நோட்ஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிளாஸ்ல ஆல்ரெடி எல்லாமே நோட்ஸ் நாங்க கொடுத்துருக்கேன். நீங்க புக்ல படிச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் எழுதுறவங்க ஸ்லைட்ஸ் தான், இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா?
ஓகே. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ். ஆல்டரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பயே பேசினது தான். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியதை ஆல்டரேஷன் பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். சரிங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா இன்னொரு கிளாஸ்ல நான் பேசுறேன். சிம்பிளா 2/3 வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை, அதாவது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மீன்ஸ் முழு பெரும்பான்மை. இப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டில 3 டைப்ஸ் இருக்கு. இதுல டிஃபரெண்டா இருக்கும். இத்தனை மெஜாரிட்டிஸ் இருக்கு. நான் மெஜாரிட்டிஸ் மட்டும் தனியா ஒரு கிளாஸ்ல நான் போடுறேன். அன்அகாடமி ஸ்பெஷல் கிளாஸஸ்ல நான் டீச் பண்ணிருக்கேன். மெஜாரிட்டி, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, இப்போ வந்துட்டு ஒரு கால்குலேஷன்ல நம்ம போட்டிருக்கோம். பார்லிமெண்ட்ல எவ்வளவு பேர் ஓட்டு போடணும் அதெல்லாம் கொடுத்து கேட்கலாம் எக்ஸாம்ல. அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பாத்துக்கலாம். மேபி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 300 பேர் தான் அன்னைக்கு பிரசன்ட் ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? கோவிட் சிச்சுவேஷன்ன்றதால 300 பேர் தான் அன்னைக்கு பிரசன்ட் ஆயிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 நபர்கள் வந்துட்டு கோவிடால அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு. அப்போ வந்துட்டு ஒரு தீர்மானத்தை இப்போ ஒரு தீர்மானத்தை ஏதாவது ஒரு தீர்மானம் அவங்க கொடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்றதோ எஃபெக்டிவோ ஏதாவது கொடுக்கலாம் அவங்க. அப்போ வந்துட்டு அதுல எவ்வளவு ஓட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் எக்ஸாம்ல கேட்கலாம். சம் அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இஸ் டிஃபிகல்ட். அதாவது ஆல்டரேஷன் பண்றது, அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் பண்றதோ அமெண்ட்மெண்ட் பண்றதோ கொஞ்சம் ஈஸிங்க. இத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ரூல்ஸ் கேன் பி ஆல்டர்ட், அமெண்டட் ஆர் ரிப்பீல்ட் பை எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். சரிங்களா? இதுக்கு தான் வந்துட்டு இதுக்கு லா கொண்டு வரணும். இதுக்கு வந்து சட்டங்கள் என்பது தேவைப்படுகிறது. ஓகேவா? பட் ஈஸியான ப்ராசஸ், இது கொண்டு வந்துடலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டம் எல்லாம் எதுவும் தேவையில்ல. அது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தானே. இன்னைக்கு வேணும்னு நினைச்சா வைப்பாங்க, இல்லனா ரூல்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. சரிங்களா? எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட 3 ஆர்கன் இருக்கு. ஒன்னு வந்து லெஜிஸ்லேச்சர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். லெஜிஸ்லேச்சர், ஒன்னு வந்து எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி. 3 ஆர்கன் இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்திருக்கோம். லிசன், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேற, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வேற. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்பது லெஜிஸ்லேச்சருக்கும் இந்த ஜுடிஷியரிக்கும் பவர்ஸ் பிரிச்சு கொடுக்கிறோம். இவங்களுக்குள்ள டிவிஷன் என்பது வந்துட்டு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இது வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். திஸ் இஸ் கால்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அதிகார பகிர்வு, இது அதிகார பங்கீடு. சரிங்களா? இதை நீங்கள் பாத்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டோம். இங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் என்பது யாருன்னா மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட். ஹி இஸ் தி சீஃப் எக்ஸிகியூட்டிவ். அவங்க எல்லாருமே அதை எக்ஸிகியூட்டிவ் நடைமுறைப்படுத்துகிறவர்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? சட்டத்தை ஏற்றுபவர்கள் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ். சரி, ஓகேங்க. பேசிஸ் it is enacted generally at the time of the foundation of nation. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் 1950ல ரிபப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அந்த நாள் வந்துட்டு அந்த நாள் தொடங்கப்பட்டது. இது எப்ப வேணா மாத்திட்டே வரலாம். அரசாங்கம் இன்னைக்கு பிரசிடென்ட் இன்னைக்கு சைன் பண்ணா இன்ன டேட்ல இருந்து அது நடைமுறைக்கு இருக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப வேணா இவங்க கொண்டு வந்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா laws are enacted on the basis of powers given by the constitution. லோக் சபா, ராஜ்ய சபா ரெண்டு பேரும் வந்துட்டு பில் பாஸ் பண்ணி ரெண்டு பேரும் சைன் பண்ணி அடுத்து பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஆக்ட் ஆயிடும். அன்றில இருந்து இது நடைமுறை. இது 1950 கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணாங்க இல்லையா? எவ்வளவு பேருங்க சைன் போட்டு எனாக்ட் பண்ணாங்க? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சொல்லுங்க. ரெக்கார்டர் செஷன்ல பாக்க நீங்களுமே வந்து கீழே கமெண்ட் போடலாம். நோ ப்ராப்ளம், போடுங்க. சரி. 284 எஸ். 284 பேர் வந்து சைன் பண்ணி
இதை வந்து எனாக்ட் பண்ணாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இது வந்துட்டு அன்றில் இருந்து நடைமுறைக்கு இருக்கிறது. இது வந்துட்டு பிரசிடென்ட் எப்போ சைன் பண்றாரோ அப்போ இருந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் இன்னைக்கு நினைக்கலாம், நாளைக்கு அப்படியே மாத்திக்கலாம் சரிங்களா. சார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்க்கும் இதுக்கும் பேசிக்கான இது இன்னும் நிறைய இருக்கின்றது. ஓகேவா, பைலானா என்ன, சோ அது இன்னும் நிறைய இருக்கின்றது. அது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ஒன்னொன்னா போட்டுட்டே இருக்க. பட் பேசிக்கா முக்கியமானது வந்துட்டு இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நோட்டிபிகேஷன் என்ன, கவர்மெண்ட் ஆர்டர்னா என்ன, பைலானா என்ன, சோ எல்லாமே நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு டாபிக்கா பார்த்துட்டே வரலாம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி ஸ்பெஷல் கிளாஸஸ் பத்தி இப்ப நான் பேசுவேன். சோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சோ தேங்க்யூ. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்துட்டு அன்அகாடமி ஆப்ல நீங்க பார்க்கலாம், ஃப்ரீ கிளாஸஸ். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் பிஎஸ்சி கீழே வந்துட்டு வரும். ஸ்டேட் பிஎஸ்சி அதுல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சர்ச் பண்ணிட்டு சோ நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட போட்டுட்டு நீங்க என்னோட கிளாஸஸ் எல்லாமே பார்க்கலாம். நிறைய கிளாஸஸ், நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு இருக்கிறோம். சோ இது இல்லாம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா 6 o'clock வந்துட்டு டெஸ்ட் இருக்கின்றது. சோ அது டாபிக் வைஸ் டெஸ்ட் டெய்லி 6 PM இருக்கும். சோ இதையும் வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ கம்ப்ளீட் இது குவிஸ் மாதிரி இருக்கும். சோ ரேங்க் லிஸ்ட் ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். சோ இது பார்க்கலாம். லைவ் செஷன். சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கிளாஸ்ல வந்துட்டு நீங்க கேட்க முடியும். சோ ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளாஸ் முடிஞ்ச உடனே மெட்டீரியல் நோட்ஸ் நீங்க ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க ஹேண்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி என்னோட நீங்க பேசலாம். சோ உங்களோட டவுட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே நம்ம கிளாரிஃபை பண்ணோம். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்அகாடமில இருக்கின்றது. நீங்க அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். சோ தேங்க்யூ, திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி. சோ லெட்ஸ் கிராக் இட். சோ நாளைக்கு வேற ஒரு கோர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.